ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான மசால் தோசை கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பொடியாக சாப் பண்ண பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், வேக வச்சு மசிச்சு வச்ச 1 கப் பொட்டேட்டோ, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து தோசை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசைக்கல் நல்லா சூடானியும் 1 கரண்டி தோசை மாவு எடுத்து நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை நல்லா ரோஸ்ட் ஆக விட்டுருங்க. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனியும் நம்ம செஞ்சு வச்ச மசாலா எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு தோசையை அப்படியே விட்டுடலாம். நல்லா வெந்து வந்ததையும் தோசையை 1 சைடு அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன். மசாலா ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் சென்டரில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி எடுத்தால் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான மசால் தோசை ரெடி. தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.